ஹாய் மக்களே, வெல்கம் டு லோகல் ஹவுஸ் புஜ்ஜு சேனல். எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு குக்கிங் டிப்ஸ் தான் சொல்ல போகிறோம். என்ன டிப்ஸ்னால் பார்த்திங்கன்னா தெரியுதா, பீட்ரூட் ரொம்ப காஞ்சி வதங்கி போன மாதிரி இருக்குது. வெளிச்சத்தில் பாருங்கள், காஞ்சி வதங்கி போன மாதிரி இருக்குல்ல, அப்படியே கோடு கோடாக அதெல்லாம் விழுந்துட்டுருக்குது. அப்போ இதாச்சு, இது மாதிரிலாம் இருக்குது. இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்ம கீழே போட்டுருவோம். ஒரு மாதிரி பார்க்கறதுக்கே இப்படி இருக்குது. ரொம்ப அழுத்துனா அந்த மாதிரி தெரியுது. இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா வேஸ்ட் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்கலாம். இது எப்படி நம்ம மறுபடியும் ஆடாக்கி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா கோடாக விழுந்துட்டுருக்குது. இந்த மாதிரிலாம் விழுந்துட்டு இருக்கிறத நம்ம எப்படி ஹார்டாக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது என்ன பார்த்திங்கன்னா சுடு தண்ணி லைட்டாக, உங்களுக்கு தெரியுதான்ட்டு தெரியல, லைட்டாக கொதிக்குது இல்லையா, கொதிக்கிற ஸ்டேஜ் வரணும். கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா, நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் சுடு தண்ணி ஹாட் வாட்டர் நல்லா ஆல்ரெடி காஞ்சிருச்சு, மறுபடியும் வைப்போம். இந்த ஹாட் வாட்டரில் இதை எடுத்து இது போட்டுடணும். போட்டுட்டோம் அப்படின்னா அப்படியே அதை ஒரு 2 நிமிஷம் இதை உருட்டி விட்டுட்டு 2 நிமிஷம் அதில் இருக்க விடணும். 2 நிமிஷம் இருக்க விட்டுட்டிங்கன்னா அப்படியே கொஞ்சம் நல்லா போட்டும். தண்ணி நல்லா காஞ்சிட்ருக்கு, காய வச்சிட்ருக்கோம், கொதிக்குது. தெரியுதுங்களா உங்களுக்கு? லைட்டாக தெரியும்னு நினைக்கிறேன். தெரியும், சைட்லலாம் அது வருதுன்னு பார்த்தீங்களா, பபிள்ஸ் மாதிரி. இந்த மாதிரி வர ஸ்டேஜ்லலாம் இது லைட்டாக அப்படி திருப்பி விட்டுடுங்க. இப்படி திருப்பி விட்டுட்டோன்னா ஓகே, திருப்பி விட்டுடுங்க. இவ்வளோதான். இதை அப்படியே எடுத்துடுங்க. எடுத்துட்ட உடனே பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஹார்டாக இருக்கும். அழுத்தின கூட உள்ளேயே போகல, பார்த்திங்களா, அவ்வளோ ஹார்டாக இருக்கும். அழுத்தின கூட உள்ளே போகல. அப்படியே நம்ம தேய்ச்சி யூஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட் மக்களே, இதான் உங்களுக்கு சொல்லுவாங்க.